வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று செவ்வட்ட செங்கூம்பின் கன அளவு பற்றி கற்க இருக்கின்றோம். கற்றல் விளைவாக செவ்வட்ட கூம்பின் கன அளவு பற்றிய அறிவை பெறுவர், செவ்வட்ட கூம்பின் கன அளவை காண்பர், கன அளவு தொடர்பாக ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பர். அன்றாட வாழ்வில் நாம் செவ்வட்ட கூம்பின் உருவத்தை ஒத்த உருவங்களை நாம் கண்டிருக்கின்றோம். பர்த்டே பார்ட்டியில் உள்ள தொப்பிகளில், வீதிகளில், ஐஸ்கிரீம் கோன்களில். செவ்வட்ட கூம்பு என்றால் என்னவென்று பார்ப்போம். இதன் அடிப்பகுதி வட்ட வடிவமாக இருக்கு. செவ்வட்ட கூம்பு என்று நாம் கூறும் பொழுது இந்த உச்சியில் இருந்து நாம் இந்த அடிக்கு செங்குத்து வரைந்தால் அது இந்த வட்டத்தின் மையத்தை தொடுவதாக அமையும். இதையே நாம் செவ்வட்ட கூம்பு என்போம். ஒரே உயரம் கொண்ட செவ்வட்ட கூம்பும் உருளையும் எடுக்கப்படுகிறது. வட்டப்பகுதியும் ஒரே அளவாக காணப்படுகிறது. செவ்வட்ட கூம்பினுள் திரவமானது முற்றாக நிரப்பப்படுகிறது. உருளையினுள் ஊற்றுவோம். மூன்று முறை ஊற்றும் பொழுது முற்றாக நிரம்புகிறது. எனவே 3 செவ்வட்ட கூம்பின் கன அளவு உருளையின் கன அளவுக்கு சமம். செவ்வட்ட கூம்பின் கன அளவின் 3 மடங்கு உருளையின் கன அளவு என்பதை அவதானித்தோம். செவ்வட்ட கூம்பின் கன அளவு 3இல் 1 உருளையின் கன அளவு. இந்த 3ஆல் 2 பக்கமும் வகுப்போமாயின் இவ்வாறு பெறப்படும். உருளையின் கன அளவுக்கான சமன்பாடு நமக்கு தெரியும். அடிப்பரப்பு தர உயரம், அதாவது அடிப்பகுதி வட்டப்பகுதி, எனவே πr வர்க்கம் தர உயரம். உயரம் இங்கு h, எனவே 3இல் 1 πr வர்க்கம் h. செவ்வட்ட கூம்பின் கன அளவு v 3இல் 1 πr வர்க்கம் h கன அலகுகள். உதாரணமாக 7 சென்டிமீட்டர் ஆரையும் 12 சென்டிமீட்டர் செங்குத்து உயரமும் உள்ள ஒரு செவ்வட்ட கூம்பின் கன அளவை காண்போம். படத்தினை வரைந்து அளவுகளை குறித்துக் கொள்வோம். செங்குத்து உயரம் 12 தரப்பட்டுள்ளது. ஆரை 7 சென்டிமீட்டர். செவ்வட்ட கூம்பின் கன அளவுக்கான சமன்பாடு 3இல் 1 πr வர்க்கம் h. அளவுகளை பிரதியிட்டால் இவ்வாறு பெறப்படும். r 7 சென்டிமீட்டர், r வர்க்கம், எனவே 7 தர 7 என அமையும். h 12. சுருக்குவோம். பெருக்கினால் 616, அதாவது செவ்வட்ட கூம்பின் கன அளவு 616 சென்டிமீட்டர் கன. உதாரணம் 2. 10 சென்டிமீட்டர் சாய்வு உயரமும் 6 சென்டிமீட்டர் அடியின் ஆரையும் உள்ள ஒரு செவ்வட்ட கூம்பின் கன அளவை காண்போம். படத்தினை வரைந்து அளவுகளை குறித்துக் கொள்வோம். சாய்வு உயரம் தரப்பட்டுள்ளது 10 சென்டிமீட்டர், எனவே இதன் நீளம் 10 சென்டிமீட்டர். ஆரை 6 சென்டிமீட்டர். உயரம் நமக்கு தெரியாது, எனவே h சென்டிமீட்டர் என எடுத்துக்கொள்வோம். நாம் கன அளவு காண வேண்டுமாயின் நமக்கு இந்த எச்சின் பெருமானம் தெரிய வேண்டும். எனவே நாம் இந்த எச்சின் பெருமானத்தை காண்பதற்காக நாம் இதிலே காணப்படுகின்ற செங்கோண முக்கோணியில் இருந்து எச்சின் பெருமானத்தை கணித்து அதிலிருந்து கன அளவை காண்போம். உச்சிகளை பெயரிடுவோம். AOB. இங்கு AOB என்பது ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணி AOBயில் பைதகரஸ் தேற்றத்தை பாவிப்போம். செம்பக்க வர்க்கம் மற்ற இரு பக்க வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். எனவே AO வர்க்கம் சக OB வர்க்கம் இந்த செம்பக்கம் AB வர்க்கத்துக்கு சமமாக அமையும். அளவுகளை பிரதியிடுவோம். ஆறின் வர்க்கத்தை 2 பக்கமும் கழிப்போமாயின் இவ்வாறு பெறப்படும். இதனை சுருக்குவதற்காக a வர்க்கம் சய b வர்க்கத்தின் காரணி a சக b a சய b என்பதிலிருந்து நாம் 10இன் வர்க்கம் சய 6இன் வர்க்கத்தை இவ்வாறு எழுத முடியும். 10 சக 6 16,
10 இருந்து 6 போனால் 4. இதனை பெருக்கினால் 64 என அமையும். இதனை நாம் 8 வர்க்கம் என எழுத முடியும். எனவே H8. இதிலிருந்து நாம் செவ்வட்ட கூம்பின் கன அளவை காண்போம். 1/3 πr வர்க்கம் H. Hன் பெருமானம் நாம் இங்கு கணித்து விட்டோம். எனவே அளவுகளை பிரதியிடுவோம். இவ்வாறு பெறப்படும். 6 எனவே 6 வர்க்கத்துக்கு பதிலாக 6 தர 6. H நாம் கணித்து விட்டோம் 8. இதனை சுருக்குவோம். இவ்வாறு பெறப்படும். எனவே செவ்வட்ட கூம்பின் கன அளவு 301.71 சென்டிமீட்டர் கனம் ஆகும். உதாரணம் 3. 6468 சென்டிமீட்டர் கன அளவுள்ள செவ்வட்ட கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனின் செவ்வட்ட கூம்பின் விட்டத்தை காண்போம். படத்தினை வரைவோம். அளவுகளை குறிப்போம். உயரம் தரப்பட்டுள்ளது 14 சென்டிமீட்டர். 6 எமக்கு தெரியாது, 6 என எடுத்துக்கொள்வோம். கன அளவு தரப்பட்டுள்ளது. எனவே 3/1 πr வர்க்கம் H என்பதை நாம் தரப்பட்ட கன அளவுக்கு சமப்படுத்துவோம். இனி நாம் பெருமானங்களை பிரதியிடுவோம். சுருக்குவோம். எனவே R வர்க்கம் இவ்வாறு அமையும். இந்த 3ஆல் இங்கால் கொண்டு போகும் பொழுது பெருக்கப்படும். இந்த 22ஆல் பிரிபடும். இந்த 2ஆலும் இங்கு கீழே பிரிபடும். இதனை சுருக்குவோம். (441). இதனை நாம் 21 வர்க்கம் என எழுத முடியும். எனவே R = 21. விட்டத்தை காணும் பொழுது 6ஐ 2ஆல் பெருக்க வேண்டும். எனவே 21 தர 2 42 சென்டிமீட்டர். அதாவது இதன் விட்டம் 42 சென்டிமீட்டர் ஆகும். உதாரணம் 4. ஒரு செவ்வட்ட கூம்பு வடிவ தாங்கியின் அடியின் பரிதி 88 சென்டிமீட்டர் ஆகவும் செங்குத்து உயரம் 12 சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் தாங்கியின் கன அளவை காண்போம். படத்தினை வரைந்து அளவுகளை குறித்துக் கொள்வோம். உயரம் தரப்பட்டுள்ளது 12 சென்டிமீட்டர். 6ஐ 6 சென்டிமீட்டர் என எடுத்துக்கொள்வோம். கன அளவை காண்பதற்கு எமக்கு இந்த 6இன் பெருமானம் காண வேண்டும். ஆனால் எமக்கு தெரியும் வட்டத்தின் பரிதி 2πr, அதன் பெருமானம் இங்கு தரப்பட்டுள்ளது. எனவே அதை கொண்டு நாம் 6இன் பெருமானத்தை காண்போம். 2πr = 88 தரப்பட்டுள்ளது இந்த பெருமானம். பைக்கு பதிலாக 22/7 என்பதை பிரதியிடுவோம். எனவே R = 88 தர 7 கீழ் 2 தர 22. இதனை நாம் சுருக்கினால் 14. இப்பொழுது நாம் கன அளவை காண்போம். 3/1 πr வர்க்கம் H. அளவுகளை பிரதியிட்டால் இவ்வாறு பெறப்படும். சுருக்குவோம். 2464. அதாவது செவ்வட்ட கூம்பின் கன அளவு 2464 சென்டிமீட்டர் கனம். உதாரணம் 5. 6ஐ 14 சென்டிமீட்டரும் உயரம் 30 சென்டிமீட்டரும் உடைய திண்ம உலோக உருளை ஒன்றை உருக்கி 7 சென்டிமீட்டர் ஆரையும் 15 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள எத்தனை திண்ம செவ்வட்ட கூம்புகளை செய்யலாம் என பார்ப்போம். செய்யக்கூடிய செவ்வட்ட கூம்புகளின் எண்ணிக்கை n என எடுத்துக்கொள்வோம். நாம் உருளையை உருக்கி செவ்வட்ட கூம்புகளை செய்கின்றோம். எனவே இந்த உருளையின் கன அளவு தான் மொத்த செவ்வட்ட கூம்புகளின் கன அளவு. எனவே ஒரு செவ்வட்ட கூம்பின் கன அளவை மொத்த எண்ணிக்கை எண்ணால் பெருக்கினால் உருளையின் கன அளவுக்கு சமமாக அமையும். இனி நாம் செவ்வட்ட கூம்பின் கன அளவுக்கான சமன்பாடு 3/1 πr வர்க்கம் H என எழுதுவோம். அவ்வாறே உருளையின் கன அளவு πr வர்க்கம் H. இங்கே காட்டப்பட்டுள்ள ஆரின் பெருமானம் Hன் பெருமானம் உருளையின் கன அளவில் பாவிக்கும் ஆரின் பெருமானம் Hன் பெருமானத்துக்கு சமன் அல்ல. இதனை காட்டுவதற்காக R1 H1 என குறிப்பிட்டுள்ளோம். இனி நாம் 2 பக்கமும் பையால் சுருக்குவோம். அளவுகளை பிரதியிடுவோம். R நமக்கு தரப்பட்டுள்ளது 7 சென்டிமீட்டர். எனவே R வர்க்கத்துக்கு பதிலாக 7 தர 7. H இந்த 15.
இங்கு இந்த R1 பெருமானம் இங்கே தரப்பட்டுள்ளது 14 வர்க்கம். எனவே 14 தர 14 H1 30. இதிலிருந்து நாம் எண்ணை காண்போம். 3 ஆல் 15 சுருக்கினால் இவ்வாறு பெறப்படும். எண் சமன் இவ்வாறு அமையும். நாம் இதனை பெருக்கி இது போடுவதற்கு பதிலாக இவ்வாறே வைத்து நாங்கள் சுருக்கினால் நமக்கு இலகுவாக இருக்கும். இது 2 4 4 6 ஆல் பெருக்கினால் 24. ஆகவே செய்யக்கூடிய செவ்வட்ட கூம்புகளின் எண்ணிக்கை 24. இதுவரை நாம் பார்த்ததன் சாரம்சமாக செவ்வட்ட கூம்பின் கன அளவு 1/3 உருளையின் கன அளவு, அதாவது 1/3 πr வர்க்கம் h. இங்கு r என்பது உருளையின் அடியின் ஆரை, h என்பது செங்குத்து உயரம். நன்றி.